இருமா, நான் ஒரு ஆட்டோ பிடிக்கிறேன், நீ அதில் போயிடு. இல்லடா, உன் கூட வந்தனா வேற காசு எதுவும் எடுத்துட்டு வரல. அ, சரி சரி விடுறா. என்ன இப்போ வீட்ல உட்கார்ந்து உட்கார்ந்து நான் உருண்டை ஷேப்ல ஆயிட்டேன்னு இனியா சொல்றா. இது நடக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இல்ல. வா, நீயும் வா போலாம். இதெல்லாம் ஒரு வெயிலா? ம், வாடா சொல்றேன்ல. மா, நான் குண்டாகிறதா இனியா சொல்றால. முதல்ல அவளுக்கு சாப்பாட்டை கட் பண்ணணும்டா. அவதான் ரொம்ப குண்டாயிட்டால, அவ உடம்ப குறைக்கணும். ம், ம். வா போலாம். சரிம்மா. வா. நான் ஏதாவது வேலை வச்சுக்கிட்டே இருக்கேன்ல உங்களுக்கு. ஏய் கூல், நான் பக்கத்தில் தான் இருந்தேன், அதனால தான் உடனே வர முடிஞ்சது. என்னடா இவ, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்மள தான் கூப்பிடுறா, கார் ரிப்பேர் ஆனாலும் நம்மள தான் கூப்பிடுறா. இவள திரும்ப பாத்திருக்கவே வேண்டான்னு நினைக்க போறீங்க. நோ, நெவர். இப்படி எதுவும் நடக்கலைன்னா நாம எப்படி மீட் பண்றது? இன்னைக்கு மார்னிங்கே உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, ஆனால் வேலை கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. உனக்கும் ஆஃபீஸ் டைமு, அதனால தான் பேசாமல் இருந்துட்டேன். ஆனால் இப்போ அதுவே தானாக நடந்துச்சு பாத்தியா? இந்த சிரிப்பை பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுது ராதிகா. அப்ப காரை நிப்பாட்டுங்க, பாத்துக்கிட்டே இருக்கலாம். ஏய் ஷூர், நான் காரை ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸ்டாப் பண்ணவா? அது சரி. முன்னாடி எப்படி பேசுவீங்களோ அப்படியே பேசுறீங்க கோபி. ஒரு சின்ன சேஞ்ச் கூட இல்ல. நோ ராதிகா, நான் இப்படி இல்லை. இடையில ரொம்ப மாறி போயிருந்தேன், சிரிக்கிறதையே மறந்து போயிருந்தேன். மெஷின் மாதிரி ஆஃபீஸ் வீடுன்னு அலைஞ்சிட்டு இருந்தேன். நீ சொன்ன நம்புவியான்னு தெரியல, நீ வந்ததுக்கு அப்புறம் தான், உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இவ்வளோ சிரிக்கிறேன். வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, பயங்கர அப்செட். நல்லவேளை நீ கால் பண்ண, இல்லைன்னா அதையே யோசிச்சுட்டு ரொம்ப டயர்டாயிருப்பேன். ஏய், நான் உனக்காக சொல்லல, உண்மையை சொல்றேன். புரியுது. ஏய், கார் எடுத்துட்டு போயிருக்காங்க சர்வீஸ்க்கு. ரிப்பேர் பண்ணி ஈவினிங்குள்ள உங்க ஆஃபீஸ்ல வந்து விட சொல்றேன். ஓகே? தேங்க்ஸ் கோபி. தேங்க்ஸ் வேண்டாம், பதிலுக்கு ஒரு காஃபி கொடு, அது போதும். ஷூர். இப்படி சிரிச்சாலும் போதும். அதுக்கு என்ன? ஜெனி, 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 என்னாச்சு? காலையில வந்தவ இப்படிதான் இங்கேயே படுத்துக்கிட்டு இருக்கா. ஜெனி, எழுந்துரு. உன் வயசு பொண்ணுங்க எப்படி ஜாலியா சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்காங்க, நீ ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் சோகமா இருக்க? என்ன இல்ல இந்த வீட்டுல உனக்கு? இந்த வீட்டுல உனக்காக தானே நம்ம எல்லாமே பண்றோம். நீதாம்மா எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். உனக்காக தானே நாங்க கஷ்டப்படுறோம்.
ஆனா நீ சந்தோஷமா இல்லைன்னா எப்படிம்மா? சாரி டாட். என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி இருக்க? செழியா அவங்க வீட்ல பேசிட்டான் டாடி. அவனை தவிர உனக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லையா? அவங்க வீட்ல யாருமே ஒத்துக்கல. செழியா இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான் டாடி. அவனை நம்ப வேண்டாம். அவன் அப்படிதான் செய்வான்னு உன்கிட்ட எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கேன். வேண்டான்னா விடேன் ஜெனி. ஏன் அவன் பின்னாடியே போய்கிட்டு இருக்க? உனக்கு அசிங்கமா இல்லையா? பொறுப்பே இல்லாத ஒரு பையன் அவன். அவனுக்காக உன் சந்தோஷத்தை ஏன் கெடுத்துட்டு இருக்க? கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க உனக்கு எல்லா விதத்திலயும் சப்போர்ட் பண்ணிருக்கோம், பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நீ லவ் பண்றன்னு சொன்ன, அதுக்கு சப்போர்ட் பண்ணோம். இதுக்கு மேல என்ன பண்ண சொல்ற? அந்த பையன் பொறுப்பா இல்லைன்னு இன்னும் உனக்கு புரியலையா? அவனுக்காக எங்களை ஏன் கஷ்டப்படுத்திட்டு இருக்க? டயர்டா இருக்க. ஐ எம் ரியலி டயர்ட் ஆஃப் திஸ் ஜெனி. அந்த பையனை பத்தி இனிமே நீ என்கிட்ட பேசுன, நான் எப்பவும் போல நார்மலா இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு அவனை விட்டு தொலை. செழியா, சொல்லு ஜெனி. அவ்வளவுதானா? நீ பாட்டுக்கு வீட்ல பேசின முடியலன்னு சொல்ற. இப்ப நான் என்ன செய்யட்டும்? எனக்கு தெரியல ஜெனி. வீட்ல ஒத்துக்கலனா என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போயிடு செழியா. நீ எங்க கூப்பிட்டாலும் வர. ப்ளீஸ் என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போயிடு செழியா. எப்படி முடியும் ஜெனி? நான் வரேன் செழியா. எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன். எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு நீ மட்டும் போதும். செழியா, ஏதாவது சொல்லு ப்ளீஸ். கூட்டிட்டு போறியா? நான் அப்புறம் கூப்பிடுறேன். செழியா, செழியா. இன்னொரு தோசை போதும் வைக்கவா? பாக்கியா, போதும். சாம்பார் கொஞ்சம் எடு. ஏ பேராண்டி, ம்? வாயா, வந்து உட்கார்ந்து சாப்பிடுவா. இல்ல தாத்தா, நான் அப்புறமா சாப்பிட்றேன். வா எழில், இப்பவே வந்து சாப்பிடு வா. இல்லம்மா, நான் வந்தா எல்லாரும் எந்திரிச்சு போயிடுவாங்க. நான் அப்புறம் சாப்பிட்றேன். அதெல்லாம் யாரும் எந்திரிச்சு போக மாட்டாங்க. வா, வந்து உட்கார்ந்து சாப்பிடு. வேணாம் தாத்தா. டேய் வாடா, மா, வந்து உட்காருன்னு சொல்றேன்ல. ஒரு தடவை எந்திரிச்சு போனா எப்பவுமே அப்படிதான் எந்திரிச்சு போவானா? சாப்பிடுறா. சாப்பிடு. பாக்கியா, ஆ? செடியன் எங்க? இன்னும் வரலங்க. ஏ தெரியலங்க. ஒருத்தன் லவ் பண்றேன்னு சொல்லும்போது என்னன்னு கேட்டா பரவாயில்ல.
காது கொடுத்து கூட கேட்காம உடனே வேண்டான்னு சொன்னா எப்படி? டேய், செடியனை உன்ன மாதிரியே நினைச்சியா? அவனுக்கு நல்லது கெட்டது எதுன்னு நல்லா தெரியும். அதை தான் நானும் சொல்றேன். தெரியும்ல. அப்ப அவன் லவ் பண்றதுக்கு முன்னாடியே அது நல்லதா கெட்டதான்னு அவன் யோசிச்சிருக்க மாட்டானா? இல்லை இதை பற்றி பேசக்கூடாது, நான் காலையிலேயே சொல்லிட்டேன். இதெல்லாம் அவ்வளோ நல்லது கிடையாது. டேய், பேசாம சாப்பிட மாட்டியா? உன்கிட்ட யாராவது கருத்து கேட்டாங்களா? முதல்ல உன்னை பாத்துக்கோடா, மத்தவங்கள அப்புறமா பாத்துக்கலாம். சாப்பிடு. காலையில கோபி சொன்னப்ப செழியன் எவ்வளவு அழகா கேட்டுக்கிட்டான் தெரியுமா? உன்ன மாதிரி எதிர்த்து பேசல அவன். இந்நேரம் அவன் அந்த பொண்ணை மறந்துருப்பான்டா. நீ பேசாம சாப்பிடு. இல்ல பாட்டி. ம். மா, நாளைக்கு லஞ்சுக்கு சப்பாத்தி பண்ணிடுறியா? யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ மட்டும் திங்கறதுலயே இரு. சும்மா சாப்பிடுறீ. பாக்யா, இப்ப எதுக்கு அவளை அடிச்ச? இங்க என்ன போயிட்டு இருக்கு? இவ என்ன பேசுறா பாருங்க. பின்ன அவன மாதிரி பேசணுமா? அதேதான்டா. எப்ப பாரு இனியா சாப்பிடறத பத்தி சொல்லியே திட்டுறது. வளர்ற புள்ள சாப்பாட பத்தி பேசாம வேற என்ன பேசுவா? ஏம்மா இனியா, இதுக்கெல்லாமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க? அதெல்லாம் உங்க அம்மா நாளைக்கு பண்ணி கொடுப்பா. யாருக்குடா? செழியனுக்கா? ம், ஆமாமா. என்னடா எடுக்கலையா? ம். ஆபீஸ்ல ஏதாவது வேலையா இருப்பான். நான் கூட சாயங்காலமே சும்மா கூப்பிட்டேன். அப்ப கூட அவன் எடுக்கல. எங்கேயாவது வேலையா இருப்பாம்மா, நீ கவலைப்படாத, வருவான். அம்மா, ஆ, நீ இன்னும் தூங்கலையா? செழிய இன்னும் வரலடா. மா, அவன் வந்துருவாம்மா. அவன்கிட்ட தான் இன்னொரு கீ இருக்குல்ல. நீ போய் தூங்குமா. இல்லடா, அவன் வந்துடட்டும். நான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன், அவன் எடுக்கல. எங்கேயாவது ஸ்டக்கா இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் வந்துருவாம்மா. குடும்பத்துல ஒரு ஆளு வரலனா எனக்கு எப்படிடா தூக்கம் வரும்? நீ போய் தூங்க. அவன் வந்ததுக்கு அப்புறம் நான் தூங்குறேன். அவனை திட்டவும் செய்யற, அவனுக்காக இப்படி வெயிட் பண்ணவும் செய்யற. அதுக்காக அவன் வரலன்னா கூட பரவாயில்லன்னு போய் தூங்கிடுவாங்களா? நான் எப்பவாவது தூங்கிருக்கேனா? உனக்கு தூக்கம் வந்தா நீ போய் தூங்கு. நீ இன்னும் தூங்கலையாமா? தூங்கலையான்னு கேக்குற? அப்புறம் யார் வந்து கதவு திறப்பாங்கன்னு பெல் அடிச்ச நீ?
சாரிம்மா. என்னடா ஏன் ஒரு மாதிரி வாட வருது? ஆளும் ஒரு மாதிரியா இருக்க. ஒன்றும் இல்லைம்மா. சரி. டேய் சரியா? என்னாச்சுப்பா? ஏய் சாரிம்மா, சாரி. குடிச்சிருக்கியாடா? சாரிம்மா. என்னடா பழக்கம் இது? நீ இப்படிலாம் செஞ்சதே இல்லையே, அதுவும் குடிக்கிற அளவுக்கு. என்ன ஆச்சுடா உனக்கு? என்னால முடியலம்மா, என்னால முடியல. என்னால ஜெனிய மறக்க முடியல. ஐயோ, அவ ஃபோன் பண்ணி என்ன விட்டுட்டு போயிடாத சரியான சொல்றாமா. நீங்க யாருமே வந்து நான் பேசுறது கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் என்ன நல்ல பையன்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஏன்டா பிடிச்சிருக்குன்னு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி பேசி பாப்போன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு முடியலமா. என்ன செய்யறதுன்னு கூட எனக்கு தெரியல. வீட்லயும் எதையுமே என்னால பேச முடியல. ஜெனிக்கும் என்னால பதில் சொல்ல முடியலமா. அதுக்காக குடிப்பியாடா? சாரிம்மா. டேய் சரியா? டேய் சரியா? டேய் என்னடா என்னடா இதெல்லாம்? ஏன் இப்படி பண்ற? டேய் என்னடா? அவ பாவம்மா, ரொம்ப பாவம். நான் இல்லைன்னா அவ செத்து போயிடுவேன்னு சொல்றா. என்ன நம்புன நல்ல பொண்ணுமா அவ. எனக்காக எது வேணா செய்வா. டெய்லி எனக்காக அவ வீட்டுல சண்டை போடுறா. எத்தனை தடவை அவ அப்பா கிட்ட அடி வாங்கியிருக்கா தெரியுமா? அவங்க என்ன வேண்டாம் வேண்டான்னு சொன்னப்போ கூட நான் தான் வேணும்னு சொல்லி அங்க அவ சண்டை போடுறாமா. ஆனா நான் நம்ம வீட்டுல அவதான் வேணும்னு என்னால சண்டை போட முடியலையே. இப்போ என்ன செய்யறதுன்னு நீயே சொல்லுமா. அவ பாவம்மா, ரொம்ப பாவம். சரியா? சரியா? டேய் டேய் நான் அவளை ஏமாத்திட்டேன். அவளை நான் ஏமாத்திட்டேன். அவளை நான் ஏமாத்திட்டேன். நான் அவளை ஏமாத்திட்டேம்மா. அவ ரொம்ப பாவம்மா. என்னாச்சுப்பா? டேய் சரியா? சரியா? ஏய் சரியா? சரியா என்னாச்சுப்பா? சரியா? என்னாச்சுடா? சரியா? சரியா? டேய் எழு. சரியா? எழு. விடுமா. சரியா? உட்காரு உட்காரு. சரியா? என்னப்பா? என்னடா இதெல்லாம்? ஐயோ. விடு. சரியா? டேய் சரியா? அம்மா என்னம்மா? பாருடா என்ன பண்ணிட்டு வந்திருக்கான் பாரு. குடிச்சிட்டு வந்திருக்கான். எப்படிடா இவனுக்கு இந்த பழக்கம்லாம் வந்துச்சு? ஐயோ கடவுளே. சரியா? சாரிம்மா. என்னால யாருக்குமே சந்தோஷம் இல்லை.
அப்பா என்ன நம்புறாரு, அவரை நான் ஏமாத்துறேன். உன்னையும் நான் ஏமாத்துறேன், ஜெனியையும் நான் ஏமாத்துறேன், எல்லாரையும் நான் ஏமாத்துறேன்.